பாருங்க, நீங்களே இத விஷுவல் எடுத்துக்கங்க. அவர் விஷுவல் பாருங்க. ஒரு 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்துருக்கணும். இதுல வருஷம் போடாம கொடுக்குறீங்களே, வருஷம் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும் போது, தலைவர் எம்ஜிஆர் காலமா அம்மா காலத்துல இருந்து வருஷம் போடுறது இல்லம்மா, நான் என்னுடைய வார்த்தை தான் முக்கியம், இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர், என் வார்த்தை தான் முக்கியம்னு அதை நம்புங்க. அவருடைய அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டாரு. நான் எங்க சொன்னேன், யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாரு, 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. அது தப்பு. எங்களுக்கும் அது மாதிரி கீழ்த்தரமா பேச எங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க அண்ணா அவர்கள் சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எங்க கேப்டன் எங்களுக்கு சொன்னது போல அந்த மரியாதையோட அரசியலை மரியாதையோட நாங்க நடத்தணும்னு நினைக்கிறோம். அதனால ஐசியூல இருந்த கட்சிங்கிறாரு. இன்னைக்கு அதிமுக இருக்கிற அமைச்சர்களில் இருந்து கடைகோடி தொண்டர் வரைக்கும் அதிமுகவினரே இன்றைக்கு நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எடப்பாடி செய்தது தவறு என்பதை அனைத்து அதிமுகவினரும் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவர் பேசுகிற அத்தனைக்கும் மே 4ஆம் தேதி வருகின்ற ரிசல்ட் தான் அதற்கான பதில் என்பதை சொல்றேன். அதனால ஐசியூங்கிறாரு. மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் ஐசியூக்கு போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மேலவை உறுப்பினர், மாநில உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்ன தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமா தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். யோயோ நித்யா அளந்து விட்டுக்கிட்டு இருக்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் செல்வம். இவர் ஒப்பந்தம் போட்டது 2024 எம்பி தேர்தலில். அதில் வரும் மேல்சபை எம்பி தேர்தலில் ஒரு எம்பி சீட்டு தரோம் என்று தான் இருந்தது. 2025 ஜூன் மேல்சபை எம்பி தேர்தலையும் அதிமுக 2 எம்பி சீட்டு கிடச்சிது. அது 2லேயும் அதிமுகவை எடுத்துக்கிச்சு. சரி, 2026 மார்ச் மேல்சபை எம்பி தேர்தலையும் அதிமுகவுக்கு 2 எம்பி சீட் கிடச்சிது. அப்போயாவது ஒரு எம்பி சீட்டு அறிவிச்சிருக்கணும் இல்லையா? ஆனால் அறிவிக்கலை. ஒப்பந்தம் போட்டது 2024 எம்பி தேர்தலில். அது பிறகு வந்த 2025 இதையும் கொடுக்கல, 2024 கொடுக்கல. ஆனால் இவங்க கூட 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி வச்சா கொடுக்குறோம் என்று டிவி பெட்டியில் சொல்லிட்டாராம். அப்போ 2024 போட்ட ஒப்பந்தம் வேஸ்ட்டா? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம போல். அதனால தான் இந்த கூட்டணி மாறும் என்ற ஸ்ட்ராட்டஜியை தேமுதிக எடுத்தது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியின் தலைவரையே பொய்யே சொல்லலாமா? ஒரு பெண்ணையும் பேச ஒரு கட்சி பெண் தலைவரையே ஏமாற்றும் இவரா தேர்தலில் ஜெயித்து வந்தால் ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் 10,000 கொடுக்க போகிறார். அதோடு இல்லாமல் மகளிருக்கு கூடுதலாக ரூபாய் 1000 சேர்த்து உரிமை தொகையாக ரூபாய் 2000 கொடுக்க போகிறார். தமிழக பெண் வாக்காளர்களே, உஷாரையா உஷாரு, உஷாரையா உஷாரு.